மார்னிங் டீச்சர்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன கத்துக்க போறோம்னா, மேப்பிங் பண்றதுக்கு நம்ம ஒரு ஃபோல்டர்ல நெறைய ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். அதனுடைய யூஆர்எல் எடுத்து போட்டு தான் நம்ம மேப்பிங் பண்றதுக்கு இந்த கிளாஸ், இந்த டெர்ம் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எழுதுவோம். அந்த யூஆர்எல் ஏதோ 1, 2 இருக்குன்னா நம்மளே காப்பி பேஸ்ட் அடிப்போம். ஈஸியா முடிஞ்சிடும். பட் அதுக்குள்ள நெறைய ஃபோல்டர்ஸ் இருக்கு. ஃபோல்டருக்குள்ள நெறைய ஃபைல்ஸ் இருக்குன்னா, அது ஒவ்வொன்னும் காப்பி எடுத்து பார்த்து எடுத்து போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? சோ அத கொஞ்சம் எப்படி நம்ம ஈஸியா அந்த வேலையை பண்ணலாம் அப்படின்றதான். சோ அதனோட சும்மா அவுட்புட் இப்ப காட்டுறேன். சோ மேக்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் நிறைய இருக்கு. அதனுடைய யூஆர்எல் எனக்கு தேவை அப்படின்னா இதுக்கான ஒரு பைத்தான் கோட் கொடுத்துருக்கோம். இப்போ இதை நான் டபுள் கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா அந்த கோட் ரன் ஆயிட்டு அந்த ஃபைலை எனக்கு கொடுத்துரும். இதை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கு. அதனுடைய பாத்து எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு பாருங்க. சோ இந்த பாத்தெல்லாம் இப்ப நம்ம உட்காந்து எடுக்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா? மேப்பிங் பண்றதுக்கும் டைம் ரொம்ப இருக்கும். இதுவே நம்ம இந்த பாத்தெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம மேப்பிங் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணலாம், அது பண்றதுக்கு என்னெல்லாம் எனக்கு தேவைப்படும் அப்படின்றத பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதை பண்றதுக்கு என்ன பைத்தான் தேவைப்படும். பைத்தான் வந்து நீங்களா மேனுவலா குரோம்ல போயிட்டு பைத்தான் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னாவே இந்த வெப்சைட் வந்துடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதுல விண்டோஸ்ன்னு சொல்லி போய்க்குங்க. விண்டோஸ்ல போனோடனே இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டவுன்லோட் இன்ஸ்டாலர் இதை கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மூலமா எனக்கு பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்லயும் பண்ணலாம். நீங்க சர்ச்ல போயிட்டு சிஎம்டி அப்படி கொடுத்தீங்கன்னாவே கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்துடும். இதை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிக்கிட்டு நான் ஆல்ரெடி பைத்தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு பைத்தான் வேணும்னா இங்க ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு இல்லையா, இந்த ஒண்ணு மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க ரன் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற டெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன், நீங்க அதை அப்படியே காப்பி பேஸ்ட் இதுல அடிச்சீங்கன்னா போதும். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட்ல அதை காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிடும், பைத்தானே அதுவே இன்ஸ்டால் பண்ணிடும். பட் இதுக்கு நெட் தேவை. இன்ஸ்டால் பண்ண உங்களுக்கே தெரியும் இல்லையா? நீங்க கூகுள்லயும் போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்ல இந்த சிஎம்டி மெத்தட்லயும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அது இன்ஸ்டால் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் சிஎம்டிலேயே அதுல நீங்க இன்ஸ்டால் பண்றீங்கன்னா உங்களுக்கு அதை இன்ஸ்டால் பண்ணமா இல்லையா எஸ் நோன்னு கேட்கும். நீங்க எஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து நாட் ஷார்ட்ன்றது நமக்கு தேவைப்படும். இதுமே காப்பி பண்ணிக்கிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்லயே கொடுத்துருங்க. இது ரெண்டுமே நீங்க கொடுத்து முடிச்சிட்டீங்கன்னா நமக்கு தேவையான வந்துடும். ஓகேங்களா? சோ எனக்கு அதெல்லாம் இருக்கு, அதனால நான் அகைன் கொடுக்கல. நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. சாம்பிள் வந்து ஏதாவது பண்ணதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ரெண்டு பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த பைத்தான் கோடுக்கான ஃபைலை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்க ஏதாவது ஒரு ஃபோல்டர் மேக் பண்ணிட்டு அதுக்குள்ள இந்த ஃபைலை போட்டுருங்க. இந்த நான் இப்பதான் செக்கிங் பிஒய்ன்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். இதுதான் பைத்தான் கோடு. நான் அதை ரைட் கிளிக் பண்ணி காட்டுறேன். எடிட் வித் நோட்பேட் பிளஸ் பிளஸ் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த கோடிங். ஓகேங்களா? சோ அந்த ஃபைலை எடுத்துட்டு வந்து ஏதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டுட்டு உங்களுக்கு எந்த ஃபோல்டருக்கான பாத்து வேணுமோ, எனக்கு மேக்ஸ்க்குள்ளதான் எல்லாம் தேவைப்பட்டது. ஓகேவா? அதனால மேக்ஸ்ன்ற ஃபோல்டர் நான் எடுத்துட்டு வந்து போட்டேன். நீங்க மேக்ஸ் இல்ல உங்களுக்கு ஏதோ டெக்ஸ்ட் புக் அப்படின்னு போடணும்னா டெக்ஸ்ட் புக்னு போட்டுக்கலாம். ஜி காம்ப்ரஸ்னா ஜி காம்ப்ரஸ்னு அந்த ஃபோல்டர் பேரை நீங்க போட்டுக்கலாம். இல்ல எனக்கு இந்த மேக்ஸ்ன்ற ஃபோல்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எனக்கு இங்க கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 இந்த இடத்துல தான் எனக்கு பாத்தீங்கன்னா இதை காட்டுற பாருங்க. எனக்கு இந்த இடத்துல மேக்ஸ்ன்னு போட்டதுனால மேக்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு. எனக்கு மேக்ஸே வேண்டாம், இது எனக்கு உள்ள ஏதோ போட்டிருக்கேன். ஜி காம்ப்ரஸ் நம்ம அந்த பேக்கேஜ் நேம் போட மாட்டோம் இல்லையா, அதுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் போடுவோம்னா இந்த சொன்ன இல்லையா ஃபைல் checking.py எடுத்துட்டு வந்து இதுக்குள்ள போட்டுங்க. எங்க உங்களுக்கு தேவையோ அதுக்குள்ள போட்டுட்டு நீங்க ரன் பண்ணணும். அதை டபுள் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு ஓபன் பண்ற மாதிரி அந்த ஃபைலை கிடைக்க வைக்கலாம். சோ ஆனா அதுக்கு கோடிங்ல நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இங்க எங்க எடுத்து வந்து நான் டில யூஆர்எல் குள்ள எடுத்து வந்து போட்டிருக்கேன். அதனால இங்க இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க இங்க மேல இருந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இங்க பாருங்க ஃபோல்டர் பாத்து இருக்கு இல்லையா, நான் டில யூஆர்எல் கிரியேட்ல மேக்ஸ்ல அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு என்ன பாத்து இருக்கோ அதே இடத்துல டின்னா டி போடுங்க. இல்ல வேற ஏதோ அப்படின்னா உங்களுக்கு பாத்து எடுக்க தெரியும் இல்லையா, நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், காப்பி ஆசை பார்த்து எடுத்துட்டு போயிட்டு நீங்க இதுல பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கு, டி டிரைவ்ல இருக்கா, என்ன ஃபோல்டர்ல இருக்கு அந்த பார்த்து நீங்க எடுத்துட்டு வந்து போடணும். இது வந்து எனக்கு அந்த ஃபைல் மேக் பண்ணி தருது இல்லையா, அதனுடைய பேர் தான் இங்க வச்சிருக்கேன். அது அப்படியே இருந்துக்கலாம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் நீங்க மாத்த வேண்டியதே. இதுல மாத்திட்டீங்கன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை நான் டபுள் கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த ஃபைல் கிடைக்கணும் இல்லையா, உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒண்ணு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு இதை ரன் பண்ண வைக்கலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டமா இருக்கும். டில சில போய் எங்கேயும் போட்டிருக்குமோ அதை பண்றதுக்கு.
ரொம்ப ஈஸியா நமக்கு பண்ணோம்னா இது ஓபன் வித்ல முன்னாடியே செட் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓபன் வித்ல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்தா பைத்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பைத்தானை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த இடத்துல காட்டலன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, NLVMல எப்படி ஆப்லெட் வியூவர்ல ஓபன் பண்றது, அதுல என்ன பண்ணும், இதுலதான் ஓபன் பண்ணுன்றதுக்கான ஒரு URL கரெக்டா போய் எடுத்தோம். அதே மாதிரி எனக்கு பைத்தான் எங்க இருக்கு அப்படின்ற கண்டுபிடிக்கணும்னா பைத்தான் டைப் பண்ணீங்கன்னா நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோம் தெரியும். ஓபன் ஃபைல் லொகேஷன், ஓபன் ஃபைல் லொகேஷன்ல கொடுத்துட்டு இதனுடைய காப்பி ஆசை பார்த்து எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபைலை ஓபன் பண்றதுக்கான செட்டிங்ஸை வச்சுக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓபன் வித் இங்க ஷோ பண்ணா ஓகே, ஷோ பண்ணலன்னா சூஸ் அனதர் ஆப்ல போயிட்டு சூஸ் அன் ஆப் அப்படி போனீங்கன்னா நெக்ஸ்ட் கண்ட்ரோல் V அங்க என்ன கொடுத்தோமோ அது கொடுத்துட்டீங்கன்னா ஓபன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே அது வந்துடும் பாருங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆல்வேஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிருந்தோம். இப்ப சடனா இதுல கொஞ்சம் மாறணும்னா கொஞ்சம் புதுசா தெரியலாம். பட் ஒரு தடவை இதுல இருக்கிற மாதிரி ப்ராக்ரஸ் பண்ணி பாருங்களேன். அதுக்கு அடுத்தது நமக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியா பண்ணிக்கிறதுக்கு முடியும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.